கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 3:13, Matthew 3:13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். அதாவது யோவான் ஸ்நானகன் இந்த வனாந்தர பகுதியில் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எங்கே? யூதேயாவின் வனாந்தரத்தில். அப்போ அவர்கிட்ட ஞானஸ்தானம் பெறுவதற்காக எருசலேமிலிருந்து மக்கள் வர்றாங்க. யார்? பரிசேயர், சதுசேயர், இப்படி சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கேருந்து வர்றாங்க. அதே மாதிரி இந்த மத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்குறோம். எருசலேம் நகரத்தார், யூதா தேசத்தார் மற்றும் யோர்தானுக்கு அப்புறம் உள்ள சுற்றுப்புறத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்தில் இருக்கிறாரு. அங்கே நாசரேத்தில் இருந்து, கலிலேயா பகுதியில் உள்ள நாசரேத்தில் இருந்து எங்கே வராரு? இந்த வனாந்தர பகுதிக்கு வருகிறார். நீங்கள் பாருங்கள், நான் சொன்னது போல், அதாவது இங்கே ஒரு மோசமான வனாந்தரத்திலிருந்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதை கேட்பதற்கு எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவும் அங்கே வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுவதற்காக யோர்தானுடைய நதிக்கரைக்கு அங்கே வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். நீங்கள் மார்க் 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பார்க்கும்போது, அந்நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவான் ஞானஸ்நானம் பெற்றார். அப்போ என்ன? நாசரேத் ஊரில் கலிலேயா பகுதியிலிருந்து கர்த்தர் இங்கே வர்றார். அவர் வந்து இங்கே யோவான் மூலமாக ஞானஸ்தானம் பெறுவதற்காக யோவான்கிட்ட வர்றார். இப்போ யோவான்கிட்ட வர்றாருன்னு சொல்லும்போது நீங்கள் இதனுடைய சம்பாஷணை வந்து நம்ம பார்க்குறோம். யோவான் 1வது அதிகாரத்தில் 31வது வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாய் சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வந்து வானத்திலிருந்து இறங்கி அவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ என்ன, இங்கே யோவான் என்ன சொல்கிறாரு? நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் இவர் யாருன்னு வெளிப்படுவதற்கு எனக்கு தெரியல. இவர் எனக்கு சொந்தக்காரர் தான், ஆனால் இவர் யாருன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ஞானஸ்தானம் கொடு. நீ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது யார் பேரில் பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் வானத்திலிருந்து இறங்கி வந்து யார் மேலே தங்குறாரோ அவர் தான் ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதனால் நான் அவருக்கு ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ யோவான் ஸ்நானகன் எப்படி எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாரு? ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு தண்ணியில் முக்கி இப்படி பார்த்துட்டு, மேலேருந்து பரிசுத்த ஆவி வருதா, புறாவடி பரிசுத்த ஆவியானவர் வராரா இல்லையா, நீங்கள் போங்க, நீங்கள் இப்படி ஒவ்வொருத்தராக தான் கொடுக்கொண்டே வர்றார். அப்போ இயேசு கிறிஸ்து யார் என்று அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு, அவர் யார் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர், யார் ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுவார், யார் மூலமாக பரிசுத்த ஆவியினால் ஸ்நானம் கொடுப்பாருங்கிறத தெரிந்து கொள்வதற்கு, நீ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது யார் மேலே பரிசுத்த ஆவி வருதோ அவர் தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால அதை நான் செய்தேன் அப்படின்னு யோவான் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களும் நானும் யோவான் ஸ்நானகன் நிலைமையில் இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்போம்? ஏன்னா யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை கேட்டு திரளான ஜனங்கள் எல்லா இடத்துலேருந்தும் வர்றாங்க. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவ அடையாளம் கண்ட உடனே என்ன செய்கிறாரு? இவர் தான் அந்த மேசியா, இவர் தான் அந்த இரட்சகர், நீங்கள் இவரை பின்பற்றி போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்னன்னா, யோவானுக்கு தான் எதற்காக அழைக்கப்பட்டேன்னு தெரியும். அது மாத்திரமல்ல, யார் வந்தாலும் எதற்காக எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு?
யாருக்கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நடைபெறுங்கிறத பார்த்து அவர் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்னா, நமக்கு என்ன ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம உண்மையும் உத்தமமாக செய்வோம். யோவான் ஸ்நானகன் செய்தது போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம சரியாக செய்தோன்னா கர்த்தர் நம் மூலமாயும் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நியமித்த காரியங்கள் நம் மூலமாய் நடைபெறும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ யோவான் ஸ்நானன் எவ்வளவு உண்மையும் உத்தவமாய் நீங்கள் அழைத்த நேரத்தில் அழைத்த இடத்துல வனாந்திர பகுதியில் நீங்கள் சொன்னவருக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்தாரோ அதே போல நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை அறிந்து உணர்ந்தவர்களாய் அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.